அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னுடைய பையன் கலந்துக்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு 2 ஈவெண்ட்டை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஸோ அதுக்காக அவனுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச நான்வெஜ் குழம்பு தான் வைக்க போறோம். அவனுக்கு ஃபிஷ் குழம்பும் ரொம்ப பிடிக்கும், ஃப்ரையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி குழம்பு வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா மதியம் ஈவினிங் வரும்போது அவன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலை வால் இது மட்டும் பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சுட்டேன். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கும் தேவையான மீனை தனியாக எடுத்து வச்சுட்டு கொடுவா மீன் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டேவாக அவனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா சண்டே பார்த்தீங்கன்னா அவன் ஒரு 2 காம்படிஷன் போயிருந்தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று டிராயிங் காம்படிஷன், இன்னொன்று சிலம்பம் காம்படிஷன். ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வாங்கியிருக்கான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வேர்ல்டு ரெக்கார்டு டிராயிங்க்கு, ஃபஸ்ட்டு டிராயிங்க்கு வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்னு போவான். இந்த சம்மரில் தான் பார்த்தீங்கன்னா அவனை நான் டிராயிங் கிளாஸ் சேர்த்துக்கிட்டோம். ஸோ அதனால அவன் டிராயிங் நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சனால அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டானா இன்னும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறனால அங்கே போய் விட்டாச்சு. ஸோ அதுக்கான ஒரு ரெகக்னேஷன் மாதிரி தான் இந்த ஈவெண்ட்ல சேர்த்து விட்டது. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ஈச் ஈவெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ சிலம்பம் ஆல்ரெடி போயிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு இருந்தாலுமே இது மாஸ்டர் இல்லாமல் அவங்க மாஸ்டர் இந்த இதுல சேரல. அவர்கிட்ட ஆனால் பர்மிஷன் வாங்கிட்டு இதுல சேரலாமா, யோகியை அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அவர் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவனை இதுல ஈவெண்ட்ல கலந்துக்க வச்சோம். ஸோ கலந்துக்க வச்சதுல என்ன ப்ரைஸ் வாங்கினா, எப்படி செஞ்சான் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், நல்ல ஒரு என்வரான்மெண்ட்ல அவன் அந்த சூழல்ல வளரணும். அவ்வளவுதான். இது மூணையும் கொடுத்தோம்னா அவன் கண்டிப்பா எந்த குழந்தையா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த லைஃப்ல ஜெயிப்பாங்க. ஸோ இது ஒரு சிலருக்கு ஃபுல்ஃபில்லா கடைசி வரைக்குமே கிடைக்கும். ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல நானே என்னை எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஏன்னா என்னுடைய அப்பா பாத்தீங்கன்னா என்னுடைய 15 வயசு, அதாவது 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடியே எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த ஒரு பர்சன், நான் எது பண்ணாலும் என்னை என்கரேஜ் பண்ற ஒரு பர்சன் பாதியிலே இல்லாம போனதுனால நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸரா இருந்தாலும் என்னால அதுல ஷைன் ஆக முடியல. ஏன்னா ஒரு டான்சர் அப்படின்னா அது காஸ்டியூம்ல இருந்து மேக்கப்ல இருந்து நம்ம அது போற எக்ஸ்பென்சிவ் எல்லாமே பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற மாதிரி அப்ப சோசியல் மீடியாலாம் பெருசா கிடையாது. ஸோ நம்ம டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸும் பெருசா கிடையாது. அப்ப படிக்கணும், ஸ்கூல் போகணும், டியூஷன் போகணும். கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறனால ஃபீஸும் கிடையாது. ஸோ அதனால படிச்சாச்சு. அடுத்து காலேஜ் எப்படி சேர போறோம், நமக்கு பிடிச்சமான ஒரு கோர்ஸ் படிக்க முடியலையேங்கிற இயக்கத்தோடயே காலேஜ்லாம் நான் முடிச்சேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அந்த வழி நம்ம பையனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் அவங்க அப்பாவும் பார்த்து பார்த்து செய்யறோம். நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அவனுக்கு கிடைக்கணும். அவனை எங்க வேணா போகட்டும், எவ்வளவு தூரம் வேணா டிராவல் பண்ணட்டும், அவன் கூட நம்ம கையை பிடிச்சி போகணும். அதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை நம்ம ஸ்டேபிளா வச்சுக்கணும். அவனுடைய படிப்புக்கு பணம் இல்லை, அவனுடைய கனவுகளுக்கு பணம் ஒரு தடையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சேவிங்ஸ் பத்தியும் நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் போட்டுட்டு இருக்கேன். நிறைய சாரி பார்க்கும்போது எனக்கும் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அவங்க அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஆடம்பரமான பொருள்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா இந்த காசு இருந்தா நாளைக்கு அடுத்த டோர்னமெண்ட்டுக்கு அவனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும், ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும், அவனுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிதான் மைண்ட் போகும். அதுதான் எல்லா பேரண்ட்ஸுமே மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் நினைக்கிறது அதுதான். ஸோ அந்த மாதிரிதான் நாங்களும் நினைக்கிறோம். அதனாலதான் நான் என்ன மாதிரி நீங்க சேவிங்ஸ் பண்ணுங்க, என்னை விட நல்லாவே சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் அதுவும் தான். நம்ம சேனல்ல வெறும் ஆன்மீகம் பத்தி மட்டும் இல்ல, பேரண்டிங் பத்தியும் நான் பேசியிருக்கேன், அவேர்னஸ் வீடியோ கொடுத்துருக்கேன், பொம்பளை பிள்ளைங்க நடக்கிற அபியூஸ் பத்தி நான் பேசியிருக்கேன், சேவிங்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த தீபம் ஏத்துங்க, அந்த தீபம் ஏத்துங்க, இதை பண்ணுங்க, பூஜை ரூம்ல இப்படி பண்ணாதான் உங்களுக்கு சாமி வரம் கொடுக்கும், அந்த மாதிரிலாம் நான் சொன்னதே கிடையாது. ஒரு சாதாரண அகல் விளக்கு தான் நானுமே ஏத்திக்கிட்டு இருக்கேன். காமாட்சி அம்மன் விளக்கு கூட நான் ஏத்துறது இல்லை, அகல் விளக்கு தான் நான் ஏத்துறேன். ஸோ அப்படி இருந்தாலுமே நிறைய கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பேசுறவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 10,000 சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்துருச்சு. ஸோ இனிமே நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரதான் செய்யும். ஏன்னா சில பேரால ஏற்றுக்க முடியாது. உடனே இவங்கெல்லாம் எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி சொல்லுவாங்க, சோசியல் மீடியால வந்துட்டீங்கன்னா நீங்க இதெல்லாம் எதிர்த்து கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு. நான் என் பையன்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, நீ தப்பே பண்ணல அப்படின்னா அதுக்கு எதிர்த்து நின்று நீ குரல் கொடு, உன் சைட்ல நியாயம் இருக்குன்னா நீ பேசு, பயப்படாத அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன். சொல்லி கொடுக்குற நானே அப்படிதானே இருப்பேன். ஸோ அதனால நான் இப்போ ஒருத்தவங்களை பேசுறேன். இப்போ எங்க வீட்டுல இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க, என் மாமியார் இருக்காங்க, எங்க வீட்டுக்காரர் இருக்காரு அப்படின்னா நான் அவங்கள பேசுறேன் அப்படின்னா அவங்க எனக்கு என்னை பேசுவாங்க, அவங்க எனக்கு செய்வாங்க, நானும் திரும்ப அவங்களுக்கு செய்வேன்.
ஆனா முன்ன பின்ன சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து நம்மளை வந்து பேசுறாங்க, நம்மளை பத்தி எதுவுமே தெரியாம பொத்தாம் பொதுவா ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க, அதுவும் நாகரிகமற்ற முறையில சொல்றாங்க. அப்படிங்கும் போது யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். ஸோ அந்த கோவம் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்குமே வரும். அதனால வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து பண்றோம், ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கு நெகட்டிவான விஷயங்களும் வரதான் செய்யும். அப்படிங்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு இதை வந்து பழக்கப்படுத்தணும். ஏன்னா நமக்குமே இவ்வளவு வயசாகுமே சில விஷயங்கள் வந்து ஏத்துக்க முடியல, இப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்னு. ஆனா நான் வந்து அவன்கிட்ட வந்து சொல்லி அனுப்பிச்சது என்னன்னா, நீ ஜெயிக்கிறியோ தோக்குறியோ கலந்துக்கோ, களத்துல வந்து நில்லு. அதாவது வெளியே நின்று வேடிக்கை பாக்குறவங்க 1000 பேசலாம், ஆனா உள்ள நின்று களத்துல அந்த காம்படிட்டரோட போட்டியிடுறவங்களோட நம்ம வந்து இருக்கும் போது நம்மளோட மனநிலைமை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம வந்து சுத்தி வந்து 4 பேர் இல்ல 40,000 பேர் 40 லட்சம் பேர் வந்து போட்டிக்கு வந்து நமக்கு வந்து இருக்காங்க. இப்ப இந்த காம்படிஷனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் அகாடமில, அதாவது அரவிந்த் போலீஸ் அகாடமி திருச்சியில கல்லுக்குழியில அந்த கிரவுண்ட்ல வந்து நடந்துச்சு. 500 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுல ஒரே ஒரு பெண் தான் வந்து முதல் பரிசு வாங்கியிருக்காங்க, பெரிய பொண்ணு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கற்பனை சிறகுகள் அப்படின்னு ஒரு தலைப்பு வந்து கொடுத்திருந்தாங்க. இவனுடைய வயசுக்கு 10 வயசுக்கு என்ன முடியுமோ அதை வந்து அழகா வந்து வரைஞ்சிருந்தான். அதுக்கான ப்ராப்பரான ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு தான் இருந்தான், வரைஞ்சான். ஆனா அந்த பொண்ணு ஒரு நல்ல தீமோட வரைஞ்சனால அப்படிதான் வந்து பிரைஸ் கொடுப்பாங்க. என்னதான் வந்து 500 பேர் கலந்துக்கிட்டாலும் யார் வந்து அந்த தீமுக்கு ரிலேட்டடா வந்து நல்லா பண்றாங்களோ அப்படின்னு. நாங்க வந்து அமைச்சது பிரைஸுக்காக கிடையாது. இவன் வந்து அந்த போட்டியாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம மட்டும்தான் வரைகிறோம், நம்மள வந்து குட்டு போட்டாங்க, அம்மா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அம்மா வந்து மட்டும் அங்க வந்து ஜட்ஜு கிடையாது. அம்மாவோட பெரிய ஜட்ஜ் எல்லாம் அங்க இருக்காங்க, அப்பாவோட பெரிய ஜட்ஜ் எல்லாம் வெளியே இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம மார்க் வாங்குறது, அவங்க கிட்ட நம்ம போட்டி போட்டு வெளியே வர்றதுதான் வந்து பெரிய விஷயம் அப்படின்னு அவனுக்கு மனசுல பதியணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போட்டிக்கு அனுப்பிச்சு வச்சோம். சொல்லவே வேணாம், சிலம்பம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குரு அமைஞ்சிட்டாங்க. அதனால வந்து நல்லபடியா வந்து பண்ணிட்டு இருக்கான். அதுவும் வந்து 2-3 வருஷமா வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கான். நிறைய காம்படிஷன் வந்து கலந்துக்கிட்டான். நல்லபடியா வந்து அவன் ஜெயிச்சுட்டு தான் இருக்கான். நல்ல குரு, குருவோட ஆசீர்வாதம், குருவை வந்து நல்லபடியா அமைஞ்சாலே நமக்கு பாதி சக்சஸ் வந்து அந்த இதுல வந்து கிடைச்சிரும். காலையில 8 மணிக்கு போன பிள்ளை நைட்டு 8 மணிக்கு தான் வந்தாங்க. ஏன்னா காலையில வந்து ஃபர்ஸ்ட் சிலம்பம் 9:30 மணிக்கு, அடுத்து 4 மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டிராயிங். இடப்பட்ட நேரத்துல நான் வந்து சினிமாவுக்கு கூட்டிட்டு போறேன் தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாரு. அதனால போயிட்டு வந்தாங்க. நைட்டு 8 மணிக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு புன்னகையோட வந்து பாத்தீங்கன்னா வந்து கப்பை வந்து வச்சுட்டு அவங்க மாஸ்டர்ட்டையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணி சொல்லி சந்தோஷப்பட்டாரு மாஸ்டருமே. மாஸ்டர் இல்லாம போறது இது ஃபர்ஸ்ட் டைம், அதனால வந்து அவர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு காம்படிஷன் வந்து அதிகமா இருக்கு வெளியில. அதே மாதிரி நிறைய டேலண்டான பேர் இருக்காங்க, இவங்க கூட தான் நம்ம போட்டி போடணும் அப்படிங்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும். அதே மாதிரி நம்ம என்னதான் வந்து நல்லா வந்தாலுமே நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் நம்மளை வந்து பேசுறதுக்கும் நம்மளை நெகட்டிவா நம்மளை தெரியாதவங்க தான் அதிகமா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மேல பொறாம உள்ளவங்க கோபமா இருக்கவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல வந்து சேத்தவாரி இறப்பாங்க. இது எல்லாமே என் பிள்ளைக்கு நான் இப்ப இருந்தே சொல்லி கொடுத்துட்டு தான் வரேன். ஸோ நீங்களும் அதையும் வந்து சொல்லி கொடுங்க. இங்க போய் என்ன ஜெயிக்க போறியா அப்படிங்காம நீ போய் பாரு, உனக்கான போட்டியாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் வந்து கிடைச்சதா நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நல்ல சர்டிபிகேட்டா லேமினேஷன் பண்ணி அழகா வந்து கொடுத்தாங்க. ஆடி மாசம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ரூம்ல பூஜை ரூம்ல இருக்கிற அம்பாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு தேடி வந்துட்டாங்க. வெள்ளிக்கிழமை தான் முதல் வெள்ளிக்கிழமை தான் நான் வந்து அவங்கள பத்தி பேசினேன், சமயபுரம் மாரியம்மனை. அதே தோற்றத்துல நம்ம வீட்டுல இருக்கிற அம்பாலே வந்து பாத்தீங்கன்னா என் பையன் மூலமா அந்த கார்டு மூலமா எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. இவங்கெல்லாம் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, சமயபுரம் மாரியம்மன் நமக்கு துணையா இருக்காங்க, நாகமணி தேவி இருக்காங்க, முருகர் இருக்காரு, சிவன் இருக்காரு, விநாயகர் இருக்காரு. இவங்களை விட பெரிய சொந்தம் என்ன இருக்க போது, அது எல்லாத்துக்கும் மேல நம்ம குலதெய்வம் கூட இருக்காங்க. அப்படிங்கும் போது என் பிள்ளைக்கும் எங்களுக்கும் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த வீடியோ பதிவை நான் வந்து கொடுக்குறேன். இதையே நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நான் வீடியோ பண்ணி கொடுக்குறேன். இதை பார்த்துட்டு உங்க குழந்தைங்களுக்கும் ஏதாவது வந்து ஒரு நல்ல விஷயம் டேலண்ட் இருக்கலாம், டான்ஸ், பாட்டு, டிராயிங், ஏதோ ஒரு ஆர்ட்ல வந்து அவங்க சிறந்து விளங்கலாம். அதை கண்டுபிடிங்க, சீக்கிரமா அதுக்கான குரு கிட்ட கொண்டு போய் சேருங்க. அந்த குழந்தைய சின்ன வயசுல இருந்தே ஷைன் பண்ணுங்க. நமக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம படிச்சிருக்கோம் ஓரளவு, நம்ம அப்பா அம்மாவோட நம்ம ஓரளவு நல்லா படிச்சிருப்போம். ஸோ அந்த அடுத்த லெவல் நம்ம ஜென்ரேஷனை நமக்கும் அடுத்த லெவல்ல கொஞ்சம் நல்லபடியா வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. உங்கள எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து கொண்டு போறீங்க, என்ன மாதிரி ஆக்டிவிட்டி வந்து பண்றாங்க அப்படிங்கறத சொல்லுங்க. நிறைய பிள்ளைங்க இப்ப சிலம்பம் கத்துக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி ஈக்குவலா வந்து சிலம்பம் வந்து கத்துக்கிறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்க வீட்டுல யாரெல்லாம் சிலம்பம் கத்துக்கிறாங்க அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும்,
உங்க குழந்தைங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு பாட்டை ரெடி பண்ண வழியை ரெடி பண்றதுக்கு ஒரு இதாகவும் திறவுகோலாகவும் இருக்கும், ஒரு சாவியாகவும் இருக்கும் நான் நம்புறேன். ஸோ தினத்தந்தி பேப்பர்ல அத்தனை போட்டோஸ் எடுத்தாலுமே நம்ம பையன் இருக்கிற போட்டோ அங்க இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த ஒரு சந்தோஷம் வந்து எனக்குமே இருந்தது. அடுத்த தடவை அவன் டிராயிங் காம்படிஷன் போகும்போது அந்த கிளாஸ் போறான், அந்த மேடம் நல்லா சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து அவன் அடுத்த லெவல்ல வந்து பிரைஸ் வாங்குற அளவுக்கு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் வாங்குற அளவுக்காவது அவன் வந்து வரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.